பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப யாருமே எதிர்பார்க்காத கானா வினோத் 18 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வெளியே இருக்காரு. இவரு நேத்து பிக் பாஸ் விட்டு வாக் அவுட் ஆயிருக்காரு. அந்த சம்பவங்கள் இன்னைக்கு பிபில 24/7 டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்ப வினோத் வந்து 18 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு போயிட்டாருல்ல, எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து சக்சஸ் தான். அவர் வந்து டைட்டில் வின் பண்ணினா எக்ஸ்ட்ரா 30 லட்ச ரூபா வந்திருக்கும். இப்ப 18 லட்ச ரூபா போயிருக்காரு. இதுல அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப இவர் பிபி விட்டு வந்து போனதால யார் யாருக்கு இந்த கேம்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும், யார் யாரு இந்த கேமை வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, யார் வின்னரா வருவாங்க, யார் ரன்னரா வருவாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா கானா வினோத், திவ்யா, சபரி, சாண்ட்ரா, விக்ரம், அரோரா இந்த 6 பேர் தான் டாப் 6ல இருந்தாங்க. இதுல இப்ப நமக்கு வந்து அப்டேட் படி கானா வினோத் 18 லேக்ஸ் எடுத்து வெளில போயிட்டாருன்னா, மீதி இருக்கக்கூடிய திவ்யா, சபரி, அரோரா, விக்ரம், சாண்ட்ரா இந்த 5 நபர்களுமே ஃபினாலே வீக்குக்கு தகுதியான நபர்களா? இதுல யாரு வந்து டைட்டில வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த 5 நபர்கள்ல யாரோட பேரையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒருவேளை இந்த வருஷம் 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்க்கான அந்த ஃபினாலே மேல ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குதாம். அந்த 2 பேரு ஒன்னு திவ்யா, ஒரு அரோரா. இல்லைன்னா திவ்யா, சாண்ட்ரா. இந்த ஒரு காம்பினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். அப்படி இல்லைன்னா திவ்யா அப்புறம் சபரி. இந்த 2 நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்கள தான் இந்த சீசனோட வின்னரா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அப்படி ஒருவேளை கானா வினோத் 18 லேக்ஸ் எடுத்துட்டு வெளில போனதுக்கு பிறகு திவ்யா இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வந்துட்டாங்கன்னா, பிக் பாஸ் வரலாற்றிலேயே, தமிழ் வரலாற்றிலேயே அர்ச்சனாவுக்கு பிறகு வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பெருமை திவ்யாவுக்கு தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை அர்ச்சனாவுக்கு பிறகு திவ்யா வந்து பிரேக் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் அரோரா, சாண்ட்ரா, விக்ரம், சபரி இந்த 4 நபர்கள்ல யாராவது டைட்டில வின் பண்ணுவாங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த 4 நபர்களோட யாரோட பெயரையுமே மக்கள் சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு திவ்யாவும் கானா வினோத்தும் தான் டாப் 2ல இருப்பாங்க. இந்த 2 நபர்கள்ல யாரு டைட்டில வின் பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி கானா வினோத் போயிட்டாரு. இப்ப பிரச்சனையே திவ்யாவ வந்து ஜெயிக்க வைப்பாங்களா இல்லையா? அப்படி ஒருவேளை திவ்யா வந்து பிஆர் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 4 கண்டஸ்டன்ஸும் ஒழுங்கா? ஏன்னா அவங்களும் பிஆர் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. அவ்வளோ பிஆர் ஒர்க்கையும் தாண்டி, அவ்வளோ ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸையும் தாண்டி, பிபி வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து தான் மக்கள் வந்து அவங்கள உள்ள வைக்கணுமா வேணாமா, அவங்க வந்து டைட்டில் ஆக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படி ஒருவேளை கானா வினோத் பெட்டியை எடுக்காம இருந்திருந்தாருன்னா, கண்டிப்பா அவர் வந்து மக்கள் ஓட்டு அடிப்படையில டைட்டில் வின்னரா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்றாங்கன்னா, கானா வினோத் பெட்டி எடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்குதான். கானா வினோத் சாண்டி மாஸ்டரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சீசன் 3ல முகேன் ராவ் அப்புறம் சாண்டி மாஸ்டர் இவங்க 2 பேரையும் ஃபினாலே சைடுல நிக்க வைக்கும்போது, எப்படி முகேனுக்கு டைட்டில குடுத்து சாண்டிய வந்து பழி வாங்குனாங்களோ, அதே மாதிரி கானா வினோத் பக்கத்துல ஃபினாலேல யார் நிக்கிறாங்களோ, அவங்கள வந்து டைட்டில் வின்னரா கூட அறிவிக்க வாய்ப்பு இருந்திருக்குமாம். அந்த ஒரு ஏமாற்றம் தனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட கானா வினோத் இந்த முடிவை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப கானா வினோத் போயிட்டாருல்ல, இந்த சீசனோட டைட்டில் வின்னரா யார் வந்தா டிசர்விங்கா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.